யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். யோவான் தன்னுடைய சுவிசேஷத்தில் அதிகமாய் அவர் வலியுறுத்தி காண்பது எதுவென்றால் ஃபெய்த், விசுவாசம். இங்கே நாம் வாசிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே காண்பிக்கிறேனே. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இங்கே 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் 3:15. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். 16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 18ஆம் வசனம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ. மறுபடியும் இங்க நாம் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 5. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னுமாய் நிறைய இடங்கள்ல வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ஜனங்கள் கேட்கிறாங்க. அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை நாங்கள் நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர் சொல்றார் 29ஆம் வசனம். அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். யோவான் 6 உண்டானது. நம்ம நிறைய இடங்கள்ல இன்னும் கூட வாசிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்ல. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். இன்னும் கீழே யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ஸோ உங்களுக்கு அங்கே இங்கேயும் நான் காண்பிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இப்ப நான் வாசித்ததான இந்த யோவான் சுவிசேஷத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுடைய வலியுறுத்தல் என்ன அப்படின்னா ஃபெய்த், விசுவாசம். அங்கே எங்கேயுமே ஒரு சில விஷயங்களை, அன்பு, மற்ற காரியங்கள் எல்லாம் சொல்லுவார். ஆனால் சுவிசேஷத்தினுடைய வலியுறுத்துதல் என்ன அப்படின்னா ஃபெய்த், அவரிடத்தில் நாம் விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத. அதே யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது பாருங்க, 1 யோவான் அங்க நான் ஒரு காலையில மன்னன வசனம் வாசிச்சது போல ஒரு வசனம் இருக்கும். அப்படி ஃபெய்த்தை குறித்து ஏதோ ஒரு வசனம் இருக்குமே தவிர 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிச்சோம்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவருடைய என்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஓகே, இப்படி விசுவாசத்தை குறித்து சும்மா ஒரு வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கே தவிர மற்றபடி யோவான் நிருபம் முழுவதும் எது அவருடைய நிருபத்தில் நிறைந்திருக்கிறது என்ன அப்படின்னா லவ், அன்பு.
அந்த விசுவாசத்தினுடைய கிரியை இல்லாத விசுவாசம் முடிச்சிருங்க, செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இந்த நாம் இதை நாம் இன்னைக்கு எடுத்துக்குவோம். 1 யோவான் புஸ்தகத்தை இன்னைக்கு நாம் பார்ப்போம். இப்ப அப்போஸ்தலன் ஒரு சுவிசேஷத்தையும் கொடுத்தார், அப்போஸ்தலன் நிருபத்தையும் கொடுத்தார். யோவான் அப்போஸ்தலன் தன்னுடைய சுவிசேஷத்தில் அவர் எதை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னா, ஃபெய்த், விசுவாசம். இயேசுவினிடத்தில் வைக்கிறதான விசுவாசத்தை குறித்து சொல்லிட்டு, அதை நிருபத்துல வரும் பொழுது அவர் அதிகமாய் வலியுறுத்தி சொல்வது எது அப்படின்னா, அன்பு, சகோதர அன்பு. அதுவும் உலகத்தாருக்கு காண்பிக்க அன்பை குறித்து கூட இந்த நிருபத்துல சொல்லப்படல. ஒரு வசனம் கூட நீங்க பார்க்க முடியாது. 1 யோவான் புஸ்தகத்தில், 1 யோவான் ஆகட்டும் அல்லது 2 யோவான் 3 யோவான்ல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள ஜனங்களிடத்தில் உள்ள அன்பு குறித்து அவர் சொல்லவே இல்லை. அவர் சொல்றதெல்லாம் யாரை குறித்து தான் சொல்றாரு அப்படின்னா, சகோதர அன்பு. சகோதரனிடத்தில் அன்பு கூறுற விஷயத்தை தான் நிருபத்தில் அவர் காண்பிக்கிறார். உங்களுக்கு நான் ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இந்த பக்கம் ஃபெய்த், இந்த பக்கம் லவ். ஒன்று விசுவாசம், இன்னொன்று அன்பு. ஓகே, ரெண்டுமே பேலன்ஸ், ரெண்டுமே நமக்கு வேணும். ஓகே, யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு வருவோம். யோவான் 5:24. என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னார். இந்த வசனத்தில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா, நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னு வாசிக்கிறோம். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு இருக்கு. அவன் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறான், நித்திய மரணத்தை விட்டு அவன் நீங்கி இருக்கிறான், அவன் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான் அப்படின்னு இவ்வளவு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவன் உண்டு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறான், என்னது ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். யாருக்கு? யாருக்கு? விசுவாசிக்கிறவனுக்கு. யாருக்கு? விசுவாசிக்கிறவன். ஓகே, இதே வசனத்தை அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலையும் காண்பிக்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். 14, 1 யோவான் 3:14. தன் சகோதரரிடத்தில் நாம் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நாம் நீங்கி இருக்கிறோம், ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். 14-15 பைபிள்ல இந்த 2 இடத்துல தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. 1 யோவான் 5:24, இன்னொன்னு 1 யோவான் 3:14-15. என்ன சொல்லுது அப்படின்னா, விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இங்க நிருபத்துல சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன். அதாவது பகைக்கிறவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்ப சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அங்க விசுவாசிக்கிறவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இங்க நிருபத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இந்த பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுங்க, முடிஞ்சு போச்சு. அதாவது ரெண்டுமே, இது ஒரு சைட் ட்ரூத்னா இது ஒரு சைட் ட்ரூத். ஒண்ணு என்ன அப்படின்னா, விசுவாசம். விசுவாசிக்கிறதுங்கிறது
உலகத்துல எவ்வளவு பேர் விசுவாசிக்க முடியாம இருக்காங்க. ஓகே, நம்ம விசுவாசிச்சிருக்கோம். அப்பா, நான் விசுவாசிட்டேன், இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர், நான் அவரை விசுவாசிக்கணும் இல்லை, அவரே எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்துட்டார். நான் கிறிஸ்து இயேசுவை நான் பற்றி கொண்டேன். அவர் என்னுடைய அன்பை எனக்கு விளங்க வச்சுட்டார். குமாரன் என்னை விடுதலை ஆக்கிட்டார். மரணத்துக்கு நான் நீங்களாக்கி இருக்கிறேன். அவர் எனக்கு நித்திய ஜீவனுக்கு உட்படுத்தி இருக்கிறார். சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறவர்கள் ஏராளமே இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். இது ஒரு சைடு. அந்த சத்தியத்தினுடைய மறுபுறம் என்ன அப்படின்னா, எப்ப இந்த விசுவாசம் செல்லுபடி ஆகும், இந்த விசுவாசம் எப்ப செல்லுபடி ஆகும்னா, நம் சகோதரிடத்தில் என்ன செய்யும் பொழுது? அன்பு கூர்ல. நாம் இங்க அன்பு கூர்ல, நாம் சகோதரிடத்தில் நாம் அன்பு கூர்ல அப்படின்னா, காண்கிற ஒரு மனுஷனிடத்தில் நான் அன்பு கூர்ல, காண்கிற சகோதர சகோதரியிடத்தில் நான் அன்பு கூர்ல, என் இருதயத்தை நான் அடைச்சிக்கிட்டேன், என் இருதயத்தை க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன், மன்னிக்க முடியல, அன்பு கூற முடியல, நேசிக்க முடியல, ஜீவனை கொடுக்க முடியல, பார்க்க முடியல, வச்சுக்க முடியல, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, அப்ப இந்த 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 விசுவாசம் செல்லுமான்னு சொல்லுங்க பாப்போம். இந்த விசுவாசம் செல்லுமா? ஒருபோதும் செல்லாது. அங்க யோவான் அதை தான் சொன்னார். யோவான் சுவிசேஷத்துல சொன்னவர் மறுபடியும் இங்க என்னத்தை வலியுறுத்திட்டார்? இங்க அன்பை வலியுறுத்திட்டார். நாம் 14 பாருங்க, நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால், அங்க விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு வாசிச்சோம். அவன் மரணத்தை விட்டு நீங்கி நீதி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறான். இங்கே சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி நாம் ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஒரு ஒரு 4 வசனத்தை இதுல இருந்து யோவான் தன்னுடைய 4 விஷயத்துல 4 காண்பிக்கிறார். முதல் 4 நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை யோவான் சொல்ற ஒரு 4 விஷயத்த சொல்றேன். 4:20 தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் யார்? பொய்யன். எல்லாரும் நம்ம சொல்லுவோமா? அதாவது அந்த முழு வசனத்தை சொல்லாம இப்படி சொல்லுவோம். காண்கிற தன் சகோதரனை பகைக்கிறவன், அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க? பொய்யன். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும். காண்கிற சகோதரனை நீங்க சொல்லும் பொழுது சகோதரின்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்? காண்கிற சகோதரியை பகைக்கிற எவளும் யாரு? பொய்யன். நாம் கண்ணால காணக்கூடியதான சகோதர சகோதரிகளை பகைக்கிறவர்கள் பொய்யர்கள். 1. they are not believers, they are liars. பொய்யர்கள். இங்க 15ஆம் வசனத்துல 3:15 தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன், மர்டரர். அவன் மனுஷ கொலைபாதகன். இதையும் சொல்லுவோமா? தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். ஏ அப்பா, எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஜான் சொல்றாரு பாருங்க. முதல்ல என்ன சொல்றோம்? தன் சகோதரனை பகைக்கிறவன் யாரு? பொய்யன். அடுத்தது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் யாரு? மர்டரர், அவன் கொலைபாதகன். இந்த ஊர்ல நிறைய சில தாதாலாம் போட்டு தள்ளிடுவானுங்க பாத்தீங்களா? ஏப்பா சரியார் மர்டரர், மர்டர் பண்ணுவேன். அவனை எப்படி நாம் பார்க்கிறோம் அப்படிதான் தேவன் பார்க்கிறார். தேவன் தராசுல வச்சாருன்னா அப்படிதான் தராசுல வைப்பார். பகைக்கிறவனா இருந்தாலும் சரி, கொலைபாதகனா இருந்தாலும் சரி. எஸ், தேவனுடைய பார்வையில் பகைக்கிற எவனும் மர்டரர், அவன் கொலைபாதகன். இங்க நாம் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அவன் யாரால் உண்டானவன்? மேலே போட்டிருக்குல்ல, 2 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்று வெளிப்படும். ஃபர்ஸ்ட் பாட்டை கூட நாம் விட்டுருவோம். நாம் 2வது பாட்டை தான் தியானிக்கிறோம். 10ஆவது வசனத்தினுடைய பிற்பகுதி என்ன?
தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அவன் யாரால் உண்டானவன்? பிசாசால் உண்டானவன். அவன் பிசாசால் உண்டானவன். ஓகே, 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். மணி என்ன? மணி 11:30. 11:30 மணி. இந்நேரம் வரைக்கும் காலையில் இந்த 11:30 மணி இந்நேரம் வரைக்கும் அவன் எதுலதான் இருக்கிறான்? அவன் இருள்ல தான் இருக்கிறான். ஆனா அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள், எஸ் நான் ஒளியில தான் இருக்கேன், சபையில இருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், ஞானஸ்தானம் எடுக்கிறேன். அப்ப கூட பிப்பேன். இன்னைக்கு நான் எஸ் நான் அப்ப பிப்பேன். மை டியர் பிரதர்ஸ், மை டியர் ஃபேமிலிஸ், இருதயத்துல அடப்பு வச்சுக்கிட்டு ஒருத்தரை ரிலீஸ் பண்ணக்கூடாதபடிக்கு, மன்னிக்க கூடாதபடிக்கு, அன்பு கூறக்கூடாதபடிக்கு இருதயம் சுருங்கி கையை வச்சிடாதீங்க. உங்களை யாரும் கையை பிடிச்சு நிறுத்திட மாட்டாங்க. சகோதரா அப்பம் பிக்காதன்னு யாரும் கையை பிடிச்சோன்னு நிறுத்திட மாட்டாங்க. உங்களை நீங்களே நியாயம் தீர்த்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் அடப்பு, இருதயத்தை அடைத்துக் கொள்றது. இதுவரைக்கும் ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். வேதம் என்னென்னலாம் சொல்லுது? ஒரு 4 வசனம் சொல்லுது. பகைக்கிறவன் எதுல இருக்கிறானா? இருளில் இருக்கிறான். பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகன், பகைக்கிறவன் பொய்யன், பகைக்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஆனால் இவர்களுக்குள்ள என்ன இருக்க முடியும் அப்படின்னா, இவர்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்க முடியும். யார நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் இயேசுக்காக நான் வாழ்ந்திருக்கேன், இயேசுவை நான் விசுவாசித்திருக்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன், சபையில் இருக்கிறேன். அதெல்லாம் பொய். அருமையானவர்களே, நான் மோசம் போயிடக்கூடாது, நான் வஞ்சிக்கப்படக்கூடாது. கிரியை இல்லாத, அன்பில்லாத விசுவாசம், அன்பில்லாத கிரியை இல்லாத ஒரு விசுவாசம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செத்தது. இந்த காலையில நாம் என்ன செய்வோம்? நியாயந்தீர்த்து பார்த்துக்குவோம். நான் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக சொன்ன ஒரு உதாரணத்தை நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு விளங்கிக்கலாம். அது மாதிரி, அதாவது யோவான் 5:24, விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஓகே, நாம் எல்லாருமே ஸ்கூல்ல இருந்து வந்திருப்போம். நமக்கு எல்லாருமே எல்லாரும் படிச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு தான் நம்ம எல்லாரும் வந்திருப்போம். ஒரு 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு +1 +2 போகணும், அல்லது ஒரு +1 +2 முடிச்சுட்டு இப்ப கல்லூரிக்கு போகணும். இங்க உள்ளதான ஒரு ஸ்கூல்ல இருந்து, திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு ஸ்கூல்ல இருந்து இப்போ ஒரு பையன் வந்து எங்க போகணும் அப்படின்னா, திருச்சியில ஒரு கல்லூரியில போய், ஒரு ஆர்ட்ஸ் கல்லூரியில போய் என்ன செய்யணும்? இப்ப சேர்றான். மெயினா அவனுக்கு 2 தேவை. அவன் 2 கொண்டு போகணும். என்ன நீங்களே சொல்லுங்க அப்போ? மெயினா என்னத்தையும் எடுத்துட்டு போகணும் சொல்லுங்க? ஒன்னு டிசி, இன்னொன்னு மார்க் ஷீட். எல்லாருக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம் எல்லாருமே. ஒன்னு டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட், மாற்று சான்றிதழ், இன்னொன்று மார்க் சர்டிபிகேட். 2 வேணும். பாக்கி என்னென்னமோலாம் சர்டிபிகேட்ஸ்லாம் வச்சிருக்கலாம். அட்டண்டன்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கலாம், கான்டாக்ட் சர்டிபிகேட் தனியா வச்சிருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் சர்டிபிகேட் வச்சிருக்கலாம். அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம். மெயினா என்ன எடுக்கணும் சொல்லுங்க? டிசி. அந்த டிசியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, அந்த மாற்று சான்றிதழ் என்னென்ன இருக்கலாம்? பேர் என்ன, தகப்பனாருடைய பேர், எப்ப நீ பிறந்த தேதி என்ன, நீ என்ன ஸ்கூல்ல நீ படிச்ச, அந்த ஸ்கூலினுடைய பேர் அங்க போட்டிருக்கும். அந்த ஸ்கூலினுடைய பேர் கூட அடிச்சிருப்பாங்க. என்ன ஸ்கூல்ல படிச்ச, என்ன சிலபஸ் நீ படிச்சுட்டு வந்த, மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல இருந்து வந்தியா, இல்லை ஸ்டேட் போர்ட்ல இருந்து வந்தியா, இல்லை ஆங்கிலோ இண்டிகன்ல இருந்து வந்தியா, இல்ல சென்ட்ரல் போர்ட் சிலபஸா, என்ன சிலபஸ்ங்கிறது இருக்கும், என்ன மீடியம் இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் எதுல அதெல்லாம் இருக்கும்? டிசியில இருக்கும். அப்படிதானே? எல்லாருடைய டிசியில அதான் இருக்கும்.
அதுல ஒரு இடையில ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கும். நீ மேல் வகுப்பிற்கு செல்ல தகுதி உடையவரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். மேல் வகுப்பிற்கு செல்ல தகுதி உடையவரா, கல்லூரிக்கு செல்வதற்கோ இல்ல அடுத்த வகுப்பு செல்வதற்கு தகுதி உடையவராங்கிறப்ப என்ன செய்வாங்க அப்படின்னா, ஸ்கூல்ல ஒரு சீல் ஒண்ணு குத்திடுவாங்க. ரெஃபர் த மார்க் ஷீட் அப்படின்னு குத்திடுவாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? மார்க் ஷீட்டை, மதிப்பெண் பட்டியலை பார்த்து என்ன செய்ய அறிந்து கொள்ளுக, அப்படிதானே? ஒரு குத்திடுவாங்க. குத்திட்டு அந்த டிசியை ஹெட் மாஸ்டர் கொடுத்துருவார். மார்க் ஷீட் ஒன்று வரும். மார்க் ஷீட்டை வச்சுட்டு இப்போ ரெண்டுத்தையும் கொண்டு போய் என்ன செய்யணும் சொல்லுங்க? இப்போ கல்லூரியில் போய் சேரணும் அப்படின்னா செக் பண்ணுறப்ப பார்ப்பாங்க எல்லாம் ரைட், ஓகே, டிசி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. டேட் ஆஃப் பர்த், பேர், எந்த ஸ்கூல்லேருந்து வந்தான், அப்படி ஒன்று பார்த்துட்டு வரும் பொழுது ரெஃபர் த மார்க் ஷீட். இப்போ எதை எடுத்து பார்க்கணும்? இப்போ மார்க் ஷீட்டை பார்க்கணும். அதில் என்னென்ன லாங்குவேஜஸ் இருக்குது, லாங்குவேஜ் என்ன, பார்ட் என்ன, ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன, செகண்ட் பார்ட் என்ன, என்னென்னலாம் படிச்சிருக்கான்னு சொல்லிட்டு மார்க் ஷீட்டை பார்த்துட்டு ஓகே நல்ல மதிப்பெண் உடையவர்களாக இருந்தால் என்ன செய்ய போகிறாங்க? அட்மிஷன் கொடுக்க போகிறாங்க, அப்படித்தானே? இப்போ எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். யோவான் 5:24 விசுவாசிக்கிறவனுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் போல. எது போல? டிசி என்னங்கிறது உங்களுக்கு சொல்றேன். 1 யோவான் 3:14 தன் சகோதரிடத்தில் அன்பு கூறுவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படிங்கிறது மார்க் ஷீட் போல. ஒன்னு ஃபெய்த், இன்னொன்னு லவ். ஒன்னு அன்பு, ஒன்னு விசுவாசம், இன்னொன்னு என்னது? அன்பு. இப்ப டிசி ஒன்னு வாசிக்கிறோம். இப்ப ஒரு சகோதரனுடைய பேர் வச்சு நம்ம எல்லாருக்கும் டிசி இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் டிசி உண்டு. பேர் என்ன? ஓகே, பேர் ராபர்ட், ஆல்பர்ட், ஏதோ ஒரு பேர்னு வச்சுங்க, பேர். ஓகே, நீ எந்த பள்ளியில் படித்தாய்? கிறிஸ்துவ ஐக்கிய சபை. முடிச்சிருங்க. திருக்காட்டுப்பள்ளி. எந்த ஸ்கூல்ல படிச்சது? கிறிஸ்துவ ஐக்கிய சபை திருக்காட்டுப்பள்ளியில். எத்தனை ஆண்டுகள் இந்த பள்ளியிலிருந்து படித்தாயின்னு? நான்லாம் இதுங்கெல்லாம் சொல்லும். என்ன சொல்லுங்க, அதெல்லாம் என்னன்னு சொல்லும்? என்னது? பிறந்ததுல நான் எங்கேயா பிறந்த நான் பிறந்ததே அதுலதான் பிறந்த நான். ஆமா, நான் ஒரு 27 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக நான் ரொம்ப காலமா இங்க குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். நான் பிறந்ததுல இருந்தே நான் 25 வருஷமா 30 வருஷமா. ஓகே, சரி. சிலபஸ் என்ன சிலபஸ்னா? ஏப்பா, நம்ம சிலபஸுக்கா சொல்லணும்? எந்த சிலபஸ்? சிஎஃப்சினுடைய சிலபஸா சொல்லணும்? பாடத்திட்டம். அப்பா, எங்க பாடத்திட்டம் போல எந்த பாடத்திட்டம் கிடையாது. எங்கேயுமே சுத்து வட்டாரத்துல இந்த பாடத்திட்டம்லாம் இல்லைங்க. எங்களுடைய பாடத்திட்டம் சிலுவையின் உபதேசங்க. ரொம்ப கடினமான சப்ஜெக்ட் சிலுவையின் உபதேசம். அனுதின வாழ்க்கை, அனுதின சீஷத்துவ வாழ்க்கை, சிலுவை எடுத்து செல்லுதல் அப்படிங்கிறதான கடினமான சிலபஸ், ரொம்ப ஹார்ட் சிலபஸ். அதெல்லாம் யாரும் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அந்த ஸ்கூல்ல எல்லாம். அப்பேற்பட்ட ஸ்கூல்லே நாங்க என்ன செஞ்சுட்டு வந்தோம்? நாங்க படிச்சுட்டு வந்தோம். இத்தனை ஆண்டுகளா வந்தோம். அடுத்து கான்டாக்ட். எல்டர்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன? கான்டாக்ட் என்ன? எல்லாம் நர்சான்று தான். எல்லாத்துக்கும் எல்லாம் குட்டு தான். எல்லாம் குட்டு, வெரி குட் தான். எல்லாம் சான்று எல்லாம் நல்லா வெரி குட் தான். அட்டெண்டன்ஸ் 52 சண்டே. எத்தனை சண்டே? 52 வருஷத்துக்கு அட்டெண்டன்ஸ் 52 சண்டே. ஃபுல் அட்டெண்டன்ஸ் ஃபுல், கான்டாக்ட் எல்லாம், எவ்ரிதிங் இஸ் ஓகே. எல்லாம் ஃபெய்த். எல்லாம் விசுவாசிக்கிறதுக்கு என்ன பஞ்சம்? காசை பண்ணுவான். விசுவாசிக்கிறேன். இயேசு விசுவாசிக்கிறேன். உடைஞ்சு நொறுங்குறேன், அழுகுறேன். ஓகே, மேல் வகுப்புக்கு என்ன வகுப்புக்கு? மேல் வகுப்புக்கு செல்ல தகுதி உடையவரா? மேல் வகுப்புக்கு செல்ல தகுதி உடையவரா? இப்ப என்ன குத்தணும் சொல்லுங்க? என்னதை குத்தணும்? ரெஃபர் த மார்க் ஷீட், மதிப்பெண் பட்டியலை பார்த்து அறிந்து கொள்ளுக அப்படின்னு குத்தியாச்சு. எது 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 இது அந்த மதிப்பெண் பட்டியல் எது? 1 யோவான் 3:14. என்ன 1 யோவான் 3:14? நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால்
நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு நாம் உட்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு. இப்ப நித்தியத்துக்கு போகும் பொழுது நம்ம எல்லாத்தையும் 2 இருக்கும். நாம் நித்தியத்துக்கு போகும் பொழுது 2 இருக்கும். என்னவும் இருக்கும். விசுவாசமும் இருக்கும், மார்க் சர்டிபிகேட் இருக்கும். இப்ப நித்தியத்துல போய் நம்ம என்னத்தை காண்பிக்கணும் சொல்லுங்க? மார்க் சர்டிபிகேட் காமிக்கணுமா இல்லையா? அதுல என்ன இருக்கும்? அதுல சப்ஜெக்ட் என்ன இருக்கும்? தமிழ் இங்கிலீஷ் இருக்குமா? மேக்ஸ் பிசிக்ஸ் இருக்குமா? என்னன்னு இருக்கும் சொல்லுங்க அப்போ. இது என்னுடைய ஃபெய்த் எல்லாம் இருக்காது. ஃபெய்த் தான் எது ஆச்சே? டிசி ஆச்சே. ஃபெய்த் தான் டிசி ஆச்சே. டிசியில தான் நம்ம தான் விசுவாசிக்கிறோமே. விசுவாசிக்கிறதுக்கு என்ன பஞ்சம்? எவ்வளவு கான்ஃபரன்ஸ் கேட்டாச்சு, எவ்வளவு புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்டாச்சு, எவ்வளவு விசுவாசத்தை குறித்து கேட்டாச்சு. ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். அன்பு வேணுமே, சகோதரத்துவம் வேணுமே. அதுல என்ன இருக்கும் அந்த பட்டியல்ல? இந்த மதிப்பெண் பட்டியல் இப்படிதான் நான் பாக்குறேன். மதிப்பெண் பட்டியல் அப்படின்னா அதுல இங்கிலீஷ், மேக்ஸ், பிசிக்ஸ், சயின்ஸ், பயாலஜி, ஜுவாலஜி அப்படிலாம் ஒண்ணு இருக்காதுங்க. 1 கொரிந்தியர் 13. என்னது 1 கொரிந்தியர்? என்ன 1 கொரிந்தியர் 13? அன்பு. என்னது அன்பு? என்ன செய்யாது சொல்லுங்க அப்போ? எல்லாத்துலயும் இப்ப மார்க் வேணுமா இல்லையா? எல்லாத்துலயும் மார்க் வேணுமா இல்லையா? அன்புக்கு என்ன இல்லை? பொறாமை இல்லை. அன்பு தன்னை என்ன செய்யாது? போழாது. அன்பு இருமாப்பாயிராது. வரிசையா இருக்கா? அன்பு பிறர் செய்தவைகள் என்ன செய்யாது? பதிவு பண்ணி வைக்காது. தயவா இருக்கும், அது இருக்கும், இது இருக்குங்கிறதான காரியங்கள்ல அருமையானவர்களே, அதுல நாம் என்ன மார்க் வாங்குறோமோ, அதை எவ்வளவு இந்த பூமியில நாம் சம்பாதிக்கிறோமோ அதுதான் அங்க. அப்படி இல்லை அப்படின்னா துக்கக்கேடு. அந்த நாள்ல நாம் ஏமாந்து போகாமல் இருப்பதற்கு பிரியமானவர்களே, அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். மார்க் சர்டிபிகேட் தான் அங்க செல்லும். விசுவாசம், எஸ், விசுவாசிக்கிறதுக்கு என்ன? விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனுடைய இயேசு விசுவாசத்தை வந்தோம். இப்ப நம்ம எல்லாரும் சம்பாதிக்க வேண்டியதெல்லாம் எதத்தை? என்ன சம்பாதிக்கணும்? நாம் அன்பை சம்பாதிக்கணும். இங்க நான் வாசிக்கிறோம், ஒரு காரியத்தை காண்பிக்கிறார் பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 17ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியில 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இடையிலிருந்து வாசிக்கிறேன். தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால், தன் சகோதரனுக்கு அடைத்துக் கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக் கொண்டால் எப்படி எல்லாம் இருதயத்தை அடைச்சு கொள்ளலாங்கிறத யோவான் சொல்றார். 2 வகையில அடைச்சுக்கலாமா? மேல எப்படி இருதயத்தை அடைக்கலாம் அப்படின்னா 15ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, தன் சகோதரன் மேல் ஏதோ விதமான வெறுப்பு, ஒரு பகை, ஒரு கசப்பு, ஒரு வைராக்கியம், மன்னிக்க முடியாத ஒரு இருதயத்தினால் இருதயத்தை என்ன செஞ்சுக்கலாம்? பகையினால என்ன செய்யலாம்? இருதயத்தை அடைச்சுக்கலாம். ஒருத்தர் மேல கொண்டிருக்கிற பகையினால் இருதயத்தை அடைச்சுக்க முடியும். இன்னொரு வகையில் எப்படி அடைச்சுக்கலாம் அப்படின்னா 17ஆம் வசனத்தில், ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டு என்று என்னது கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? மேல ஒண்ணு சொல்லிட்டு கீழே ஒண்ணு சொல்றாரு. எப்படியும் அடைக்கலாம், எப்படியும் அடைச்சுக்கலாம். பிறருக்கு நாம் என்ன செய்யாதபடிக்கு, தாராளமா இராதபடிக்கு, நம்முடைய ஒருத்தருக்கு ஒரு குறைச்சல் இருக்கு, ஏதோ ஒரு வகையில நமக்கு ஒரு குறைவு இருக்கு, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் உண்ண உடுக்க அல்லது அவருடைய பலவீனத்தில், சுகவீனத்தில், வியாதியில் ஒரு குறைச்சல் உண்டு என்று கண்டு இருதயத்தை என்ன செஞ்சறது இல்ல? அடைச்சிக்காம இருக்கிறது ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா மேல சொல்லப்பட்டிருக்கிறது, இருதயத்துல என்ன செய்யறதுன்னா ஏதோ ஒரு விதமான பகை, இனம் புரியாத ஒரு விதமான ஒரு பகையை
ஒரு கசப்பை, வைராக்கியத்தை இருதயத்தில் வளர்த்து கொண்டு இருதயத்தில் என்ன செஞ்சுக்கிறது? அடைத்துக் கொள்றது. அப்ப இவர்கள் வேதம் சொல்லுகிறதுபடி 4 வார்த்தை மறந்துட வேண்டாம். அவர்கள் இதுவரைக்கும் எதுல இருக்காங்க? இருள்ல இருக்காங்க. அவர்கள் யாரால் உண்டானவர்கள் அல்ல, தேவனால் உண்டானவர்கள் அல்ல. அவர்கள் யாரால் உண்டானவர்கள்? பிசாசினால் உண்டானவர்கள். அடுத்தது, அவர்கள் பொய்யர்கள், அவர்கள் மனுஷருடைய கொலைபாதகர்கள். அருமையானவர்களே, நம்மையே நாம் இந்த காலை வேளையில நாம் நிதானிச்சு பார்ப்போம். என்னுடைய இருதயம் யாரையாவது நான் இருதயத்துல ரிலீஸ் பண்ணாதபடிக்கு இருதயத்துல நான் அடைச்சு வச்சிருக்கேனான்னு பாரு. என் இருதயத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கேன். அன்பு கூறக்கூடாதபடிக்கு நான் இருதயத்தை நான் அடைச்சு வச்சிருக்கேனான்னு பாருங்க. இங்க நான் வாசிக்கிறோம் மேல. அதுக்கு உதாரணத்தை யோவான் ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். மேல 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 3:12. 1 யோவான் 3:12. பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் பிசாசினால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த, அங்கு ஒரு கொலைபாதகன், காயினை போல் இருக்க வேண்டாம். அவன் எது நிமித்தம் அவனை ஆபேலை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரருடைய கிரியைகள் நீதி உள்ளவர்களுமாய் இருந்தது நிமித்தம் தானே. என் சகோதர, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதீர்கள். So there are two things. ஒருத்தவங்க மற்றவர்கள் பகைக்கிறவர்கள் ரெண்டு பேருமே பேலன்ஸா இருக்கணும். பகைக்கிறவன் கொலைபாதகன், பொய்யன், ரைட். பிற நம்மளை பகைக்கிறப்ப அந்த பகைக்கிற ஜனங்களை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? திரும்ப என்ன செஞ்சிடக்கூடாது? சொல்லுங்க. பகைச்சிடக்கூடாது. அவர்களுக்கு சில பேர் திரும்ப கூட பகைக்க மாட்டாங்க. ஆனா அவர்களால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அவர்களை மன்னிக்க முடியாது. அதுக்குதான் கீழே வேதம் சொல்லுது, என் சகோதரி, உலகம் உங்களை என்ன செய்தால் பகைத்தால் என்ன செய்யாதீர்கள்? ஆச்சரியப்படாதீர்கள். அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்ன பகைத்திருக்கிறது. உங்களை இதுல பிசாசு ரொம்ப கில்லாடியா ஒரு 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 கல்லுல 2 பேரை தாக்கிடுறான். ஒருத்தவங்களை பகைக்க வைக்கிறான், இன்னொருத்தர் பகைக்கப்படுகிறவர்கள் இருதயத்துல அவர்களால இருதயத்துல என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுன்னா தாங்க முடியல. அவங்களால அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. அவங்களும் சோர்ந்து போயிட்டு அன்பு கூறக்கூடாதபடிக்கு நான் ஏன் இவர்களால் நான் பகைக்கப்படணும், ஏன் இவர்களால் பகைக்கப்படணும், எதுக்காக இவங்க என்ன பகைக்கிறாங்கன்னு சொல்லி 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 இருதயத்துக்குள்ளார மற்றவர்களை ரிலீஸ் பண்ணக்கூடாதபடிக்கு அவங்களும் இருதயத்துக்குள்ள கசப்பு வளர்த்துறாங்க. ஸோ அது நல்ல ஒரு மார்க்கமே கிடையாது, நல்ல ஒரு வழி கிடையாது. பகைக்கிறவன் இருள்ல இருக்கான். கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். யோவான் எங்க போயிட்டார் பாருங்க? ஆதிக்கு போயிட்டார். பார்ப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். அதாவது காயின் மூத்தவன், ஆபேல் இளையவன். அதாவது இவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு பாருங்க. இளையவனுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சுன்னு சொன்ன உடனே என்ன செய்ய முடியல அப்படின்னா தாங்க முடியல. பொறாமை. இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, தனக்கு கீழே உள்ளவன், தனக்கு அடுத்தவன், தன்னுடைய தம்பி, தனக்கு கீழே உள்ளவன், தனக்கு கீழே உள்ளவர்கள் மேல வர்றாங்க, அங்கீகரிக்கப்படுறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஏற்றுக்கொள்ளப்படுறாங்க. அப்படிங்கும் பொழுது என்னன்னா தாங்க முடியாது. இதுதான் காயினுடைய ஆவி. தேவன் அவனை அங்கீகரிச்சிட்டார். யார் அங்கீகரிச்சிட்டார் அப்படின்னா ஆபேலையும் வாசிக்கிறோம் 4ஆம் முதல்ல. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அடுத்து 5ல வாசிக்கிறோம், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் என்ன செய்யவில்லை? அங்கீகரிக்கவில்லை. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா காயின் மூத்தவன். அது ஒரு ஈகோ. நான் பெரிய ஆளு, நான் மூத்தவன், நான் பார்த்து பிறந்தவன், எனக்கு பின்னால வந்தவன், நான் பார்த்து பிறந்தவன்,
எனக்கு எனக்கு தான் அந்த முதற் பேர் எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணும். நான் தான் ஆசீர்வதிக்கப்படணும். நான் தான் வீட்டுக்கு தலைப்பிள்ளை. அது ஒரு துர்க்குணம். என்னை காட்டிலும் கீழே உள்ளவர்கள், இளையவர்கள் எப்படி மேல போலாம், எப்படி அங்கீகரிக்கப்படலாம், எப்படி ஏற்றுக்கொள்ளப்படலாம் அப்படிங்கிறதுனால ஒரு காய்மகாரமான ஒரு பொறாமையான ஒரு ஆவி. அதை அப்படியே வளர்த்து 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 ஆண்டவர் சொல்றார் 6ஆம் வசனத்துல, கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டானது, ஏன் உன் முகநாடி வேறுபட்டது, நன்மை செய், ஜாக்கிரதை, நன்மை செய், பாவம் வாசற்படியில படுத்திருக்குன்னு சொல்லி எச்சரித்தும் அவன் போய் திரும்ப என்ன செய்தான், தன் சகோதரனை அவன் கொலை செய்தான்ட்டு வாசிக்கிறோம். அப்ப இதுதான் இந்த காயினுக்குள்ள இருந்ததான ஒரு ஆவி. அடுத்தவருடைய மேன்மை, அடுத்தவருடைய வளர்ச்சி, அடுத்தவர்கள் அங்கீகரிக்கப்படுறது, அடுத்தவர்கள் மேல போறத என்ன செய்ய முடியல அப்படின்னா, பாக்குற நல்ல கண் கிடையாது, வன்கண். வன்கண். இது இது எனக்கு மட்டும்தான், இது எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான், இன்னொருத்தர் அதுல வந்துடக்கூடாது, இன்னொருத்தர் வந்துடக்கூடாது, நான் மூத்த ஆளு, நான் வீட்டுக்கு பெரியவன், எனக்கு கீழே உள்ளவங்க எப்படி மேல வரலாம். சபையிலையும் சரி, சபையிலையும் இந்த ஸ்பிரிட், நான் தான், எனக்கு கீழே உள்ளவங்க மேல வந்துடக்கூடாது, எல்லாம் காயினுடைய ஆவி. அப்படிப்பட்டவர்கள் என்னத்தை உண்டு பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு விதமான ஒரு கோபம், பொறாமை, எரிச்சல், பகைமை வளர்த்து 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 என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தன் சகோதரனை கொலை செய்கிற அளவுக்கு வந்துருச்சு. கீழே நான் வாசிக்கிறோம், 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே நீ பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய், அவன் மனுஷ கொலைபாதகன். 12ஆம் வசனத்துல, நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை நீ உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். ஓ, வாட் எ கர்ஸ். நீ பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். அருமையானவர்களே, பழைய உடன்படிக்கையில அவன் கொலைபாதகன், இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவு சீரியஸா எடுக்கிறோம். மனுஷ கொலைபாதகன், காயின் மனுஷ கொலைபாதகன், அவன் கொலை செய்தான். ஓகே, தன் சகோதரனை கொலை செய்தான், பாய்க்கிறோம். யோவான், முதிர்ந்த அப்போஸ்தலனான யோவான் அப்படியே காயினை காண்பிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, பகைக்கிற எவனும் மனுஷ கொலை. இது நான் சொல்லல, யோவான் யாரை ரிலேட் பண்ணி காண்பிக்கிறார் அப்படின்னா, காயினை ரிலேட் பண்ணி காண்பிக்கிறார். அவன் எப்படி மனுஷ கொலைபாதகனா இருந்தானோ அதே போல தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகன். அப்ப அவனுக்கு உண்டான காரியம் என்ன? அவன் பூமியில் சபிக்கப்பட்டவன், அவன் நிலையற்று, அவன் நீ நிலத்தை பயிரிடும் பொழுது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. அவருடைய வாழ்க்கையில் நோ ஃப்ரூட் அட் ஆல். ஒரு காலம் அவருடைய வாழ்க்கையில ஃப்ரூட்டே இருக்காது. எவ்வளவு விதை விதைச்சாலும் சரி. சில பேருடைய வாழ்க்கையில பாக்குறோம், எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும், எவ்வளவு விதை விதைச்சாலும் சரி, அவர்கிட்ட இருந்து பலனே கிடைக்காது. அவர்கள் வெளியரங்கமாக காட்சி அளிப்பார்கள். ஏன் அப்படின்னா, இருதயத்துக்குள்ள என்ன வச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு விதமான கோபம், எரிச்சல், பொறாமை, கசப்பு. நான் மேல இருக்கணும். நாம் திரும்புவோம் 1 யோவானுக்கே நாம் திருப்போம். 1 யோவான், பிரியமானவர்களே, இன்னைக்கு நாள் நாம் நம்மளுடைய இருதயத்தை சுத்திகரித்துக் கொண்டவர்களாய் இந்த ஒரு பகுதியில, விசுவாசம் பிரச்சனை இல்லை, நாம் ஒருவருக்கொருவர் நம்மை நாம் நிதானித்து நாம் நியாயந்தித்துக் கொள்வோமானால் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப என்னுடைய இருதயத்துக்குள்ளர யார் மேலேயும் ஒரு கசப்போ ஒரு வைராக்கியமோ ரிலீஸ் பண்ணக்கூடாதபடிக்கு யாரையும் இருந்துடாதீங்க. இயேசுவின் நாமத்தினால ரிலீஸ் பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. சபையில, முதலாவது சபையில ஏன் யோவான் இந்த தன்னுடைய நிருபத்துல அவர் எதை காண்பிக்கல அப்படின்னா, உலகத்தில் உள்ள ஜனங்களை யாரும் ஏன் சொல்லல, உலகத்தில் உள்ள ஜனங்களை ஏன் சொல்லல அப்படின்னா, சகோதர சகோதரியிடத்திலே நாம் நல்ல ட்ரெயின்ட் ஆயிட்டோம்னு வச்சுங்களேன், உலகத்தில் உள்ள ஜனங்களை நான் மன்னிக்கிறது ஈஸி. அது ஏன்னு உங்களுக்கு சொல்றேன். நம்ம எல்லாருமே அது வழியா கடந்து வந்திருப்போம். இப்ப வெளியில உள்ள ஜனங்கள் நமக்கு யாராவது ஒரு காரியத்தை
நமக்கு இம்சை பண்றாங்க, நமக்கு பகைக்கிறாங்கன்னு வச்சுங்க, வெளியில உள்ள ஜனங்கள், ரட்சிக்கப்படாதவர்களோ அல்லது உறவு முறைகளோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களோ அல்லது வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்களோ நம்மளை யாராவது ஒரு வகையில ஏதோ பகைச்சு நம்மளை இம்சை கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள நம்ம என்ன சொல்லிடுவோம் பட, சரி இவங்கள என்னத்தை அறியல சொல்லுங்க, யாரும் அறியல, சத்தியத்தை அவர்கள் அறியல, தேவனை அறியல, இவர்கள் அஞ்ஞானமான ஜனங்கள், சத்தியத்தை அறியல, வேதத்தை அறியல, தேவனை அறியல, அதனால அப்படி இருக்கிறாங்க, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை என்ன செஞ்சிருவோம், மன்னிச்சிருவோம்னு சொல்லிட்டு நம்ம இருதயம் ஒத்துக்கும் அதை, சரி போ அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா இங்க வந்தா அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது? இப்ப சொல்லுங்க பாப்போம், இப்ப சொல்லுங்க. என்ன என்ன நம்ம யோசிப்போம் சொல்லுங்க, என்ன பேசியிருக்கோம் அவளை கடந்த நாட்கள்ல? சொல்லுங்க. அதான் சொல்றாங்களா பாருங்க, சத்தியத்தை இவ்வளவு சத்தியத்தை என்ன செஞ்சு அறிஞ்சு, இவ்வளவு வருஷம் சபையில இருந்து சத்தியத்தை அறிஞ்சு, இவங்களுக்கு வேதம் தெரியாமலா இல்ல சத்தியம் தெரியாமலா, சபையில இல்லாமலா, இவ்வளவு சத்தியத்தை அறிஞ்சும் வேதத்தை அறிஞ்சும் இவ்வளவு தூரத்துக்கு பண்றாங்கன்னா அப்படின்னு வருது இல்ல? அப்ப யார நம்மளால மன்னிக்க முடியுது, யார மன்னிக்க முடியல? இப்ப சொல்லுங்க. உலகத்தில் உள்ளவர்களை நம்மளால என்ன செய்ய முடியுது, இந்த காரணத்தை சொல்லி நம்ம கூட மன்னிச்சிடறோம். ஆனால் இங்க வர்றப்ப அவங்கள என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. அதனாலதான் இப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் யோவான் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, யார சொல்லவே இல்லை. தன்னுடைய நிருபத்தில் யார குறித்து ஒரு வார்த்தை கூட அண்டர்லைன் பண்ணல, ஒரு வார்த்தை கூட சொல்லல. தன்னுடைய நிருபத்தில் 1 யோவான்ல 5 அதிகாரத்துல உலகத்தில் உள்ள ஜனங்களை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. உலகத்தில் உள்ள ஜனங்களை அன்பு கூறுங்க, அதை செய்யுங்க அப்படி சகோதரிடத்தில். ஏன் அப்படின்னா, நாம் இங்க ஃபுல்லா ட்ரெயின்ட் ஆயிட்டோம்னு வச்சுங்க, சபையில உள்ள சகோதர சகோதரிடத்தில் ஃபுல் ட்ரைனிங் எடுத்துட்டோம் அப்படின்னா, அது உலகத்தில் உள்ள அவிசுவாசியா இருக்கட்டும், உறவு முறைகளா இருக்கட்டும், வேலஸ்தலமா இருக்கட்டும், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் மூலமாய் வருகிற எதையுமே நாம் என்ன செஞ்சிடலாம் சொல்லுங்க பாப்போம்? சமாளிச்சிடலாம், சமாளிக்க முடியாதா? சமாளிக்க முடிச்சிடும். நமக்கு இங்க நல்ல ட்ரைனிங் எடுத்தோம், இங்க அன்பு கூர்ந்தோம், இங்க நேசிச்சோம். ஒருவரால் ஒரு உரசப்படும் பொழுது, ஒருவரால் ஒருவர் சிறுமைப்படுத்தப்படும் பொழுது, நம்மளை காயப்படுத்தும் பொழுது, நாம் பலவிதமான சூழ்நிலையில் இப்படி காரியங்கள் எல்லாம் கடந்து போகும் பொழுது அவர்களை அன்பு கூர்ந்து மன்னித்து நேசித்து விட்டு கொடுத்து அவர்களை மேன்மையா எண்ணும் பொழுது, இங்கேருந்து நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு வெளியில போய் அவர்களை என்ன செஞ்சிடலாம், அவர்களை அன்பு கூறவும் நேசிக்கவும் நம்மளால கூடும். அதனாலதான் யோவான் இதுல எல்லாம் உலகத்தாரை பத்தி அவர் பேசவே இல்லை. அவர் சொன்னது முழுக்க முழுக்க யாரை குறித்துதான், சகோதர சிநேகம், சகோதரிடத்தில் அன்பு கூறுதல். அருமையானவர்களே, சோ நாம் ஒருபோதும் நாம் என்ன செஞ்சிட வேண்டாம் அப்படின்னா, விசுவாசத்துல மேன்மை பாராட்டி சகோதர சிநேகத்தில் நாம் என்ன செஞ்சிட வேண்டாம், உற்ற வேண்டாம். நாம் இருதயத்துக்குள்ளரே யார் மேலேயாவது நம்மே நாம் டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, நம்மளை நியாய்ந்து பார்ப்போம். யாரிடத்தில் அன்பு கூறக்கூடாதபடிக்கு இருதயம் சுருங்கி இருக்கான்னு பாருங்க. யோவான் பவுல் இதே காரியத்தை பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அது பகைக்கிறவர்கள் எப்படியோ பகைச்சிட்டு போட்டோம், பகைக்கிறவர்கள் பகைச்சிட்டு போட்டோம். நாம் எப்படி இருக்கணும், பவுல் நமக்கு எப்படி காண்பிக்கிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். பவுல் சொல்றார் 11ஆம் வசனத்துல, கொரிந்தியரே, அதாவது நான் ஏற்கனவே ஒரு காரியத்தை நான் சொல்லிட்டேன். என்ன அப்படின்னா, பகைக்கிறவன் அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன சொல்லுங்க அப்போ? பகைக்கிறவனுக்கு 4 பேர் சொல்லுங்க அப்போ. மனுஷ கொலைபாதகன், பொய்யன், பிசாசால் உண்டானவன், இருளில் இருக்கிறவன். ஓகே, அவன் தொடர்ந்து பகைச்சுக்கிட்டே இருந்தா விட்டுருங்க, அவனை விட்டுருங்க. இப்ப பிறர் என்ன பகைக்கிறாங்க, பிறர் சபைக்கு வெளியில சொல்லல, சபைக்குள்ளார பகைக்கிறாங்க. நான் எப்படி இருக்கணும்? 11ஆம் வசனம், கொரிந்தியரே, என்னுடைய வாய் உங்களோட கூட பேச என்ன செய்திருக்கிறது, திறந்திருக்கு. கொரிந்தியர் யார் அப்படின்னா,
கிரிட்டிசைஸ் பண்ணுகிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள், குதர்க்கவாதிகள், கிரிட்டிக்ஸ், எல்லாவற்றுக்கும் கிரிட்டிசிசம் பண்ணிட்டு விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு வகையில கிரிட்டிசைஸ் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு வச்சுங்களேன். யார? கொரிந்தியர்கள். அப்படிப்பட்ட கொரிந்தியருக்கு பால் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வாய் உங்களோட கூட பேச திறந்திருக்கிறது, என்னுடைய இருதயம் பூரித்திருக்கிறது, என்னுடைய இருதயம் விரிவாய் இருக்கிறது, பூரித்து இருக்கிறது, என்னுடைய உள்ளம் உங்களை குறித்து என்ன அடையவில்லை, நெருக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்படி இல்லைங்கிறார். என்னுடைய உள்ளம், என்னுடைய இருதயம் இப்படி இல்ல. பவுல் சொல்றார், என்னுடைய வாயும் இருதயம் இப்படி இல்ல. என்னுடைய வாயும் என்னுடைய இருதயமும் விரிஞ்சிருக்கு, இருதயம் பூரிச்சிருக்கிறது, என் வாய் திறந்திருக்கிறது. இதான் டெஸ்ட். இதான் பவுலுடைய டெஸ்ட் பாரு. இவரும் யாருக்கு வெளியில சொல்லணும்? உலகத்தார சொல்லல. யார குறித்தும் சொல்றாரு? கொரிந்தியருக்கு. கொரிந்தியர்கள் அவரிடத்துல 18 மாசம் 1.5 வருஷம் இருந்து அவர்களுக்கு ஊழியம் செஞ்சு காரியங்களை செஞ்சு பவுலை குறித்து நிறைய கிரிட்டிசிசம்ஸ். என்னுடைய உள்ளம் உங்களை குறித்து என்ன அடையவில்லை, நெருக்கமடையலை. இப்படி இல்ல, சுருங்கி எல்லாம் போய் என் வாயும் இருதயம் சுருங்கி எல்லாம் போலப்பா, உங்களுடைய உள்ளமே என்னை குறித்து என்ன அடைஞ்சிருக்கிறது. இருந்துட்டு போ. ஓ கொரிந்தியரே, அந்த கொரிந்தியரேங்கிற இடத்துக்கு நீங்க வேற யாரா ஒரு யாரா ஒருத்தர் போயிட்டுங்க, ஒரு பேரை போட்டுங்க, ஒரு பிரதரை போட்டுங்க, ஒரு ஃபேமிலியை போட்டுங்க, ஒரு சிஸ்டர் பேரை போட்டுங்க, ஒரு குடும்பத்தினுடைய பேரை போட்டுங்க, யாரோ பேர் போட்டுங்க. பிரியமானவர்களே, இதுதான் காட் ஸ்டாண்டர்ட். இதுதான் பவுலுடைய ஸ்டாண்டர்ட். நம் ஒவ்வொருவருடைய வாயும் நம்மளுடைய இருதயமும் விரிவாய் என்ன செஞ்சிருக்கணும், திறந்திருக்கணும். அடுத்தோருடைய இருதயம் வாயும் இப்படி இருக்கட்டும்ங்கிற, இருந்துட்டு போட்டோம், அவங்க தேவனுக்கு கணக்கு கொடுக்கட்டும். துணிகரமா அப்பம் பிக்கிறாங்களா, பண்ணட்டும். துணிகரமா அப்பம் பிக்கட்டும். ஏண்டா விழுந்தான்? ஏன் கொருந்து பட்டணத்துல விழுந்தான்? ஏன் கொழுந்து பட்டணத்துல அநேகர் பாருங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 30 வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11:30. உங்களில் அநேகர் பலவீனர்கள், அநேகர் வியாதி உள்ளவர்கள், அநேகர் செத்தும் போயிட்டாங்க. கொரிந்து பட்டணத்துல. ஏன் அப்படின்னா, இப்ப நாம் தியானிக்கிற சத்தியத்தின்படி எனக்கு என்ன பாக்குறீங்களா? வாயும் இருதயமும் எப்படி? இப்படி. வாயும் இருதயமும் அது என்ன இப்படின்னா? பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னா, பிரைஸ் லார்ட். பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசுறதுக்கு என்ன தெரியும்? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? பேசணும். ஊர் உலகத்துல போய் உட்காந்து இவ்வளவு பேச முடியாது. ஊர் உலகத்துல போய் பேசுறதுக்கு இவ்வளவு பேசுறதுக்கு இருக்கு. சபையில் உள்ள சகோதரர் பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஏன் விஷயம், ஏன் இப்படி இருதயம் சுருங்கிடுச்சு? ஏன் வாய் சுருங்கிடுச்சு? அவன் தான் கொரிந்தியன். வாயும் இருதயமும் சுருங்கினவனே கொரிந்தியன். இங்க ஒரு கொரிந்தியர் கூட இருக்க கூடாது. இருதயம் சுருங்கி போனது. அப்படியே பேசுறதுக்கு ஒண்ணு, இருதயத்துல அடைச்சு வச்சுக்கிறது, பார்க்க முடியறது இல்ல, பேச முடியறது இல்ல. மாமி மருமகள்கிட்ட பேச முடியறது இல்ல. சகோதர சகோதரிகள் பேச முடியறது இல்ல. பால் என்ன சொல்றாரு? உன்னுடைய வாயும் இருதயமும் சுருங்கி இருந்தா இருந்துட்டு போட்டோம். இட் இஸ் நன் ஆஃப் மை பிசினஸ். நான் என்ன சுத்திகரித்துக் கொள்றேன் மேன், நான் என்ன சுத்திகரித்துக் கொள்றேன், என்ன நான் நிதானிக்கிறேன். ஒரே நான் விரிவாய் என் வாய். சில பேர்லாம் கேட்பாங்க, பிரதர் நான் விரிவாய் திறந்து பேசணும்னு போவேன், அடைச்சிக்கிட்டு போயிடுவாங்க பிரதர் அப்படின்னா.
ஓகே. இது மாதிரி எத்தனை தடவை ட்ரை பண்ணிருக்கீங்க? நான் அடுத்த கேள்வி கேட்பேன். இது மாதிரி எத்தனை தடவை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்கன்னு? அது ஒரு செஞ்சுக்கிட்டே இருங்களேன். இன்னும் பல முறை செஞ்சு பாருங்களேன். இன்னொரு முறை அடுத்தடுத்த முறை போங்களேன். அதனால உங்களுக்கு என்ன நஷ்டம்? என்னங்க நஷ்டப்பட்டீங்க? அடுத்தடுத்து போய் நீங்க மூவ் பண்றதுனால என்ன நஷ்டப்பட்டீங்க? ஏதோ கஷ்டமா? ஒண்ணும் இல்லையே. அன்பு கூறலாமே, நேசிக்கலாமே, பேசலாமே. பேச்சு கொடுக்கலன்னா விட்டுட்டு போயிடுங்க. அவங்க சமாதானத்தை அடைச்சுக்கிட்டாங்கன்னா அடைச்சிட்டு விட்டுட்டு போங்க. நீங்க பாட்டு போயிட்டே இருங்க. ஆனா உங்களுடைய வாயும் இருதயம் என்னவா இருக்கணும்? திறந்திருக்கணும். பாத்துங்க. இல்ல அப்படின்னா நாம் நிதானிச்சு சரியில்லைன்னு அர்த்தம். ஏதோ இருதயத்துக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கணும்னு அர்த்தம். இவங்க எப்படிப்பட்ட கிரிட்டிக்ஸ்ங்கிறத உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் எப்படிப்பட்ட பீப்புள பவுல் அன்பு கூற முடிஞ்சிச்சு பாருங்க. 16ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இடையில உபாயம் உள்ளவனாய் இருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேனாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா அது என்னமோ உங்களுக்கு புரியல. அது உபாயம் உள்ளவனாயிருந்து தந்திரத்தினாலே உங்களை பிடித்தேன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்னால பாருங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அதாவது 6ல இருந்தே 6. தீத்து இந்த தர்ம காரியத்தை உங்களிடத்தில் தொடங்கினபடியே அதை முடிக்க வேண்டும் என்று உன்னை கேட்டுக்கொண்டோம். என்ன சொல்றப்பட்டிருக்கு? விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும் எல்லாவித ஜாக்கிரதையிலும் எங்கள் மேல் உள்ள உங்கள் அன்பிலும் மற்ற எல்லா காரியங்களிலும் நீங்கள் பெருகி இருக்கிறது போல இந்த தர்ம காரியத்திலும் நீங்கள் பெருக வேண்டும். இதை நான் உங்களுக்கு கட்டளையாக சொல்லாமல் மற்றவருடைய ஜாக்கிரதையை கொண்டு உங்கள் அன்பின் உண்மையை சோதிக்கும் பொருட்டே நான் சொல்லுகிறேன். சரி, இப்ப 15ஆம் வசனம். சமநிலை பிரமாணத்தின்படியே அவருடைய செல்வம் உங்களுக்கு வறுமைக்கு உதவும்படி இக்காலத்திலே உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படிக்கு தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, கொருந்து பட்டணத்துல ஒரு பண கலெக்ஷன் ஆனிச்சு. எங்க? இந்த சர்ச்சுன்னு வச்சுங்களேன். இதான் இந்த சர்ச்சில் ஒரு தர்ம கலெக்ஷன். எங்க? வறுமையில் உள்ள அடுத்த சபை ஜெருசலேம்ல ஏதோ ஒரு சபையில ஒரு வறுமை. அந்த வறுமைக்கு பண உதவிக்காக இதான் இப்படி நினைச்சீங்க, அப்படியே கற்பனை பண்ணீங்க. அப்படி இது கொருந்து பட்டணத்தில் உள்ள சபை. தீத்து என்ன பண்றாருன்னா ஒரு ஆலோசனை பால்கிட்ட கேட்கிறார். பால், இங்க ஜெருசலேம் உள்ள சபைக்கு அவங்க ரொம்ப வறுமையில வாடுறாங்க. ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் ஒரு கலெக்ஷன் பண்ணி அவருடைய வறுமைக்கு நாம் கொடுத்து உதவலாமே அப்படிங்கிறப்ப, ஓ பரவாயில்லையே, கர்த்தர் உன்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட யோசனை அருளினதற்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு யார? தீத்துவ பாராட்டுற. ஓகே தீத்து, அதை நீனே கலெக்ட் பண்ண அப்படிங்கும் பொழுது தீத்துவே இந்த காரியத்தை தொடங்குறார். சபையில ஒரு கலெக்ஷன் எடுக்கிறாங்க. அத பால் யாரோட வச்சு அனுப்புறார் அப்படின்னா பாருங்க, பின்னால 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எங்கள் ஊழியத்தினாலே சேர்க்கப்படும் இந்த மிகுதியான தர்ம பணத்தை குறித்து ஒருவனும் என்னது எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் எச்சரிக்கையா இருந்து, அவ்வளவு சர்வ ஜாக்கிரதையா இருந்திருக்கிறாரு. யாரு? யாரும் இந்த தர்ம காரியத்துல குறித்து யாரும் எங்களை குற்றப்படுத்த கூடாதுங்கிறதுக்கு நான் சர்வ ஜாக்கிரதையா இருக்கிறோம். அதனால நாங்க என்ன செய்யறோம்? 22ஆம் வசனம். மேலும் அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் பலமுறை கண்டறிந்தவனும் இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினாலே அதிக ஜாக்கிரதையுமாகி நம்முடைய சகோதரனை இவர்களோடு கூட அனுப்பி இருக்கிறோம். இந்த பணத்தை கொண்டு போய் எங்க கொடுத்துட்டாங்க? எங்க போயிடுச்சு? எருசலேமுக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்க. ஒரு குரூப் சபையிலே இருக்கக்கூடிய
ஒரு குரூப் என்ன ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா, பின்னால பாருங்க, இப்ப 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, பால் எங்கள்கிட்ட பணமே வாங்கல, நான் உங்கள்கிட்ட இலவசமா நான் ஊழியம் செஞ்சேன், உங்கள்கிட்ட நான் பணமே வாங்கல அப்படின்னு பால் பெருமை பாராட்டிட்டு இருந்தார். அடிச்சாம் பாடுறா அடி, ஜாக்பாட். எப்படி அடிச்சான்னு சொல்லுங்க ஆகும். எப்படி, என்ன கலெக்ஷன், தர்ம கலெக்ஷன்ங்கிற மாதிரி ஒண்ணு கலெக்ட் பண்ணி போட்டாம்பார் வாய்க்குள்ளார சூட்டிக்கிட்டான். யார? பவுல. அதான் அது. உபாயம் உள்ளவனாயிருந்து ரொம்ப தந்திரசாலியா எதை போட்டாரு? வாயில சுருட்டி போட்டுக்கிட்டாரு. எப்படி இருக்கும் இது? ஒரு சொல்லுங்க, இப்ப இல்லாது பொல்லாதெல்லாம் அபாண்டமாய் உங்கள் வேல், இல்லாத உன்னை அபாண்டமாய், தவறாய், பொய்யாய் உங்களை குறித்து இல்லாது பொல்லாதெல்லாம் சொல்லும் பொழுது, இப்ப 15ஆம் வசனம் வாசிப்புமா? இதான் தேவ அன்பு. 15ஆம் வசனம், நான் உங்களில் எவ்வளவு அதிகமாய் அன்பு கூறுகிறேனோ அவ்வளவு குறைவாய் உங்களால் என்னது அன்பு கூறப்பட்டிருந்தாலும் மிகவும் சந்தோஷமாய் நான் உங்கள் ஆத்மாக்களுக்காக செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். நீ என்ன எவ்வளவு தந்திரசாலியா நான் இது மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ என்ன எல்லாத்துக்கும் வாயில் போட்டுக்கிட்டேன் நீ சொன்னாலும், நான் உங்களுக்கு அதிகமா அன்பு கூர்ந்திருக்கேன், நீங்க எனக்கு குறைவா அன்பு கூறுறீங்க. ஆனாலும் அருமையானவர்களே, நம்ம என்ன செய்வோம் சொல்லுங்க அப்போ? இன்னும் ஆத்மாக்களுக்காக நான் என்ன செய்வேன்? செலவு பண்ணுவேன், செலவு பண்ணப்படவும் விரும்புகிறேன். இதான் பவுல் அப்போஸ்தலன். இதான் அன்புல நிலைச்சிருக்கிறது, சகோதரத்துவத்துல. ரைட்டு, நீ என்ன பேசினாலும் சரி, உடனே இடர்களெல்லாம் போல, அவர்கள் எவ்வளவு பேசினாலும் சரி, அவருடைய வாயும் இருதயம் சுருங்கி இருந்தாலும் சரி, அபாண்டமாய் ரொம்ப தந்திரசாலியா காரியங்கள் எல்லாம் நடப்பிச்சிட்டாருன்னு சொன்னாலும் சரி, ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் இவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கேன், இவ்வளவுதான் குறைவாய் அன்பு கூர்ந்திருந்தாலா, ஓகே, லெட் இட் பி. நான் தொடர்ந்து இன்னும் இவருடைய ஆத்மாக்களுக்காக நான் செலவு பண்ணப்படவும் நான் விரும்புகிறேன் அப்படின்னாரு. அருமையானவர்கள், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னா, அன்பில் நிலைத்திருக்கிறது என்னன்னு தெரியும். ஒரு காலம் என்ன செய்யல அப்படின்னா, சந்தோஷப்படல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொருந்து பட்டணத்துல நிறைய பேர் விழுந்தாங்க, நிறைய பேர் வியாதிப்பட்டாங்க. அவர் என்ன செய்யல சொல்லுங்க? அதுல எல்லாம் அவர் சந்தோஷப்படல, களி கூறல. சோ அவருடைய பாத்திரத்தில் நாம் பங்கு பெறுகிற நாம், நம்முடைய இருதயம் எப்படி இருக்குங்கிறத இந்த காலை வேளையில நாம் நிதானிச்சு பார்ப்போம். இங்க மாத்திரம் இல்லை, சபைக்கு வெளியிலையும் சரி, உறவு முறைகள்ல, அக்கம் பக்கத்துல குடியிருக்கிறவர்கள் மத்தியில ஒரு காலம் நமக்கு அன்பு தாழ்ச்சி இருக்க வேண்டாம். எல்லாரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால மன்னிச்சிருங்க. நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது 10,000 தாழ்ந்து நமக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு துரோகம் பண்ணவங்க, ஏமாத்துறவங்க, நமக்கு தீது பேசினவர்கள், இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் ரிலீஸ் பண்ணுங்க. நம்மளுடைய இருதயம் இலகுவா இருக்கட்டும், ஃப்ரீயா இருக்கட்டும். எந்த விதமான வெயிட் இருக்க வேண்டாம், பாரம் இருக்க வேண்டாம். மன்னிக்காத இருதயம் எல்லாம் பாரமுள்ள இருதயம். பிறரை மன்னிக்கல அப்படின்னா அவரெல்லாம் சுமையை சுமந்துட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்.